கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. ஆமாண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. வந்திருக்கின்ற, வர முடியாத, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க முடியாத, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க செய்கிறே மக்கள் நன்றி அப்பா. ஒரு தெளிவான தீர்மானம் எடுக்க வைத்தீரே மக்கள் நன்றி ஆண்டவரே. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ண. யாராவது 2 பேர் தயார் பண்ணிக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ஆமென். எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். ஆமென். 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 எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் இறையிறக்கத்தின் செய்தியில் ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை கூட, ஆண்டவர் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. நான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? என் வாழ்க்கையில், குடும்பத்தில் பிரச்சனை எதாக இருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்கே என்று சொல்லி எனக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி. அதான் நீதிமொழிகள் அழகாக சொல்லுகிறது. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். 2ஆம் வசனத்தில் பாருங்க, மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம். மனிதனுடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் செயல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிரு, அவற்றை வெற்றியுடன் நீ நிறைவேற்றுவாய். ஒரு தீர்மானம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மெயின் சப்ஜெக்டு. என் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய ஒரு தீர்மானத்தை எடுக்க, ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. கொடுங்கப்பா. எல்லா பொல்லாத வழிகளிலிருந்தும், சாத்தானின் தொல்லைகளிலிருந்தும், தீய வழிகளிலிருந்தும், தீய சிந்தனைகளில் இருந்தும் என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஞானம் கொடுங்க ஆண்டவரே.
இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கொன்று குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். பொல்லாத மனிதர்களை எதுக்கு குறித்து வைத்திருக்கிறார்? அழிவு நாளுக்கு. அழிவு நாளுக்கொன்று குறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆட்டம் போடலாம், இளமை, வாலிபம், சொத்து, சுகம், பணம், காசு, ஆடி அடங்க ஆட்டம். இது ஆடி அடங்குற ஆட்டம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஆடி அடங்க ஆட்டம் நின்று போகும், முடங்கி போகும். ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு காலம். அதனால தான் சபையுரையாளர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆமென். பிறப்புக்கு ஒரு காலம், பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம். குணப்படுத்தலுக்கு ஒரு காலம். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. காலம். முடிவு உண்டு, காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். சபையுரையாளர் புஸ்தகத்தில் வாசித்த எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். ஆனால் அதன் ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவை தருபவர் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். அழுகைக்கு ஒரு காலம். தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனம். ஆமென். இடித்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். அமைதிக்கு ஒரு காலம். ஆமென். 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 எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முடிவு செய்பவர் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நீ நிறைவேற்றுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். பொல்லாத மனிதர்களை அழிவு நாளுக்கென்று குறித்து வச்சிருக்கிறார். நம்ம மறந்து போகிறோம். இன்றைக்கி என்னுடைய சொந்த பலம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, என்னால் எல்லாம் சாதிக்க முடியும். ஒரு நொடி
ஒரு ஸ்ட்ரோக் வந்தால் முடிஞ்சு போச்சு, கை காலெல்லாம் போச்சு, ஒரு சைடில் இழுத்துட்டு, அவ்வளோதான். ஒரு அட்டாக், கார்டியாக்டிக் அரெஸ்ட், அப்படியே ஸ்டக்குன்னு எப்போ வேணாலும் வரலாம். அவ்வளோதான். தூங்கிட்டே இருக்கிற காலையில் ஒன்றால் எந்திரிச்சாதான். தூக்கம் ஒரு டெம்பரரி டெத்து தான். நீ எந்திரிப்பியான்ற உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் தட்டி எழுப்பினாதான் நீ எந்திரிக்க முடியும். ஆமென் 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 அவர் தட்டி எழுப்பலைன்னா நீ சவந்தான், நானும் சவம்தான். அவர் நம்மளை தட்டி எழுப்பணும், மூச்சை மறுபடியும் அவருக்கு ஊத வைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் உயிர் மூச்சை ஊதி நம்மை எழுப்புகிறார். அல்லேலூயா. நான் என் சொந்த ஆற்றலால் எழுதிட்டேன், பண்ணிட்டேன், ஒன்றுமே கிடையாது. அவர் எழுப்பி உன்னை வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென் ஆமென் அவருடைய திட்டத்தை விட்டுட்டு நீ விலகி செல்லாதே. அதனால தான் உன்னுடைய செயல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நீ நிறைவேற்றுவாய். வாக்குத்தத்தம் உண்டு. உன் செயல்களை நான் அறிவேன், உன் துன்பங்கள் எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், எல்லாம் அறிந்த இறைவன். உன் கண்ணீரை என் தோல் பையில் நான் நிறைத்து வைத்துள்ளேன். ஆமென் அல்லேலூயா. உன்னை நான் என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். ஆமென் ஆமென் நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் உலைவெளியாக உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். அல்லேலூயா. உன்னை நான் எனக்கு ஏற்புடையவளாக மாற்றி உன்னை என்னுடைய சமூகத்தில் உன்னை அமரச் செய்தேன். எதற்காக? என் மாட்சியில் உங்களை பங்கு பெற செய்வதற்காக, ஆமென் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்காக. ஆமென் நம்மை படைத்தவர், அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. தீயோர் சாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. மாறாக அத்தீயோர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆமென் ஆமென் மனமாறு, மரம் மாறாவிட்டால் அழிவு. வாய்ப்பு இருக்கும் போதே ஒரு செல்வந்தன், ஆண்டவரே நான் எல்லாம் செய்கிறேன், எல்லாவற்றையும் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன், கடைபிடிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு செல்வம் உண்டு, வளமே உண்டு என்று சொல்லிக் கொள்கிறாய். என் களஞ்சியங்கள் எல்லாம் பெருசாக்குவேன், அதை பெருசு பண்ணுவேன், இதை பெருசு பண்ணுவேன், நிறையா தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன், ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன், என் வாழ்நாள் முழுதும் உண்டு குடித்து இருக்கிற மாதிரி நான் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்குவேன், எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுக்குவேன், நான் களஞ்சிகளெல்லாம் பெருசு பண்ணிடுவேன், எல்லாம் பெருசு பண்ணிடுவேன், நான் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், அட மனுஷா, இன்னைக்கு இரவே உன்னுடைய உயிர் போகுமானால், இன்றிரவே உன்னுடைய உயிர் பறிக்கப்படுமானால் உன்னுடைய ஆட்டம் எங்கே? உன் ஆட்டம் எங்கே? இன்னைக்கு சிந்தனை, ஒரு தீர்மானம் எடு. ஒரு தீர்மானம் எடு. தீர்மானம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறியா? ஆண்டவரிடத்தில் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். அழிவுக்கு முந்தியது அகந்தை, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. தம்பட்டம், வீண் பெருமை, அழிவு, அகந்தை, அகங்காரம். எனக்கு எல்லாம் இருக்கு, நான் என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும்.
இன்னைக்கு ஆண்டவர் மிக வன்மையாக கண்டிக்கிறார். இந்த அழிவுக்கு உரியது தான் இந்த அகந்தை. அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. ஆண்டவர்களே, அழகா சொல்லப்பட்டிருக்குது 19ஆம் வசனத்தில் பாருங்க. மேட்டிமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம். ஆமென். ஆமென். மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது. கஞ்சோ கூட குடித்தா போதுங்க, அந்த வாழ்க்கை போதுங்க, ஆமென். அந்த வாழ்க்கை போதுங்க. கஞ்சு, அரைவாயில் கஞ்சு போதுங்க. எனக்கு பெரிய டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லைங்க. அரைவயிறு கஞ்சி ஆண்டவர் கொடுப்பாருங்க. இன்றைக்கி எல்லா பக்கம் அரிசி இலவசம், எண்ணெய் இலவசம், எல்லாம் இலவசம். பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அரைவயிறு கஞ்சி இன்றைக்கி ஆண்டவர் எல்லார் வீட்லேயும் கொடுத்துருக்குறார். ஆமென். ஆமென். அரைவயிறு கஞ்சி உங்களுக்கு அன்றாட உணவை கொடுத்துருக்கார். நீங்கள் எங்கேயும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமை இல்லை, கொத்தடிமை இல்லை. அவங்கவுங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு முடிவு கட்டுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிறது, இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இருமாப்பு நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவர் அவரை என்ன செய்கிறாரு? அருவருக்கிறார். அருவருக்கிறார். அருவருப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் நமக்கு பிடிக்கல, அதை எப்படி அருவருப்பாக பார்க்குறோம். இதை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அதை எவ்வளோ அருவருப்பாக பார்க்குறோம். அது அருவருப்பு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொன்னால் இருமாப்புள்ள பார்வை யாராக இருந்தாலும், இருமாப்புள்ளவர் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார். இது உறுதி. ஆமென். அப்போ என்ன செய்கிறோம்? 8ஆம் வசனம் சொல்லுது, அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலகச் செய்யும். விலகச் செய்யும். நிதானம், பொறுமை, நிதானம். அப்போ இருமாப்புள்ளவர் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அன்பு வாய்மையும் தீமையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை நின்று விலக செய்யும். விலகச் செய்யும். அப்போ அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே வந்துட்டா எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. தெய்வ பயம் நமக்குள்ளே வந்துட்டா முதல்ல ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை தருகிறார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பயிற்சியை தர வேண்டும் என்றால் நம்மிடத்தில் தாழ்ச்சி வேண்டும். தாழ்மையோடு கேட்கணும். அன்னை மரியாள் கேட்டது போல, இதோ உன்னுடைய அடிமை. இந்த தாழ்ச்சி. நம்முடைய உள்ளெண்ணத்தை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். யாராயிருந்தாலும் இருமாப்புள்ளவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். யாராயிருந்தாலும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இல்லை. இருமாப்பு பார்வை, செருக்கு, செல்வ செருக்கு ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருப்பை 7 இருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை அப்படியே பேக் கொண்டாங்க. 6ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். ஆமென்.
16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட். ஆமென். ஆண்டவர் வெறுப்பவை 6. ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை. அவை இருமாப்புள்ள பார்வை. பொய்யுரைக்கும் நாவு. பொய்யுரைக்கும் நாவு. குற்றமில்லாரை கொள்ளும் கை. குற்றமில்லாரை கொள்ளும் கை. சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம். சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம். தீங்கிழைக்க விரைந்தோடும் கால். தீங்கிழைக்க விரைந்தோடும் கால். பொய்யுரைக்கும் போலிச்சான்று. பொய்யுரைக்கும் போலிச்சான்று. நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கடவுள் வெறுக்கிற காரியம், அருவருக்கிற காரியம். அதனால தான் நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் இருத்து. என் கட்டளைகளை செல்வமென போற்று. என் கட்டளைகளை கடைபிடி. போற்று. நீ வாழ்வடைவாய். என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்துக் கொள்வாய். அவற்றை உன் விரல்களில் அணியாக போட்டுக்கொள். உன் இதய பலகையில் பொறித்து வை. ஞானத்தை உன் சகோதரி என்று சொல். உணர்வை உன் தோழியாக கொள். கொள். அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறார். அதனால தான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கிறேன். நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருள்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். நேர்மையாளரோடு உறவு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில், ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். ஞானத்தின் வழிகளை உன்னை நடத்தி வந்தேன். ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். அங்கே நிறுத்து. நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். மறந்து போனாயோ? நேரிய பாதைகளுடைய நான் நடத்தி வந்தேன். ஞானத்தின் வழிகளை உனக்கு நான் கற்பித்தேன். கற்பித்திருக்கின்றேன். கற்பித்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால தான் நீதிமொழிகள் 5:12 சொல்லுது, ஐயோ அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே, கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமல் போனேனே, போதித்தவர்களுக்கு செவி கொடாமல் இருந்தேனே. இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மனமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். மானமிழந்து நிற்கிறேனே என்று நீ அலறுவாய். மக்கள் மன்றத்தில், சபையில் தனி ராஜா கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கண்ட்ரோல் ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஒரு எறும்புலேருந்து அதை பிடிக்கிறதுக்கு ஒரு பூச்சி வரும், அதை பிடிக்கிறதுக்கு ஒரு குருவி வரும், குருவியை பிடிக்கிறதுக்கு கழுகு வரும், கழுகை மீனை பிடிக்கிறது கழுகு கீழே வரும்போது முதல்ல வரும். ஒன்று பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள்
10 சொல்லுது, அந்நியர் உன் சொத்தை தின்று கொடுப்பார்கள். நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்துக்கு போய் சேரும். நீ என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல? ஆட்டம். எதையாவது கொண்டு வந்தியா? வெறும் வயிற்றில் வந்த. அதனால தான் சங்கீதம் 51 மிக அழகாக சொல்லப்படும். சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளுங்கள் வேகமாய். ஆமென். சங்கீதம் 51 திருப்பிக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஆமென். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்து. அதனுடைய சாபம் தான் இன்னைக்கு உன்னை வாட்டுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். பாண்டுகிட்ட கேட்கணும். 7ஆம் வசனம் சங்கீதம் 51:7, ஈசோப்பினால் என்னை நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும் உறைபணியிலும் வெண்மையாவேன். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். சங்கீதம் 50:22 அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 50:21 சொல்லுகிறது, இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாக இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என்று எண்ணிக்கொண்டீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன்னே ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள், உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நாம் புனைவதும் பொய்மையே. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். ஆனால் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆமென், 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 ஆமென். நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவுன் திருப்பாதத்தில். நன்றி பலி செலுத்துவோர் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறோம். நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர். என்று நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களோடு பேசினீரே. சங்கீதம் 69:5 சொல்வதைப் போல, கடவுளே என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. சங்கீதம் 69:6 சொல்வதைப் போல, ஆண்டவரே படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கம். இஸ்ரேலின் கடவுளே உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். உம்மை நாடி தேடுகிற பிள்ளைகள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஆமான் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 76-77 வசனங்கள் சொல்லுகிறது, குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய்.
லூக்கா 1:76 77 மிக அழகாக சொல்லுகிறது, குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் அவர் தம் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே ஒரு முடிவு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்த ஒரு முடிவு இந்த நாளிலே. ஆமென். ஆமென். அதனால தான் லூக்கா 1:45 சொல்லுகிறது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறு என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர். பேறு பெற்றவர். இது அன்னை மரியாளுக்கும் எலிசபெத் அம்மாளுக்குள்ள வார்த்தை இல்லை, உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறு என்று நம்பி நீ பேறு பெற்றவள், பேறு பெற்றவன், ஆமென். 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 அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று அன்னை மரியாளை பார்த்து சொன்னார். இன்று உன்னை பார்த்து சொல்ல, அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறு என்று நம்பி நீ பேறு பெற்றவள். ஆமென். நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினன் எனப்படுவாய், நீ பேறு பெற்றவள். ஆமென். பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் உங்களுடைய மக்களுக்கும் மறுகின்ற சந்ததியாருக்கும் அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே நீ செல்வாய், எனவே நீ பேர் பெற்றவள். ஆமென். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கிறார் நீ ஆண்டவர். அவருடைய சமூகத்தை மட்டும் விழாது. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அதனால தான் மாதா சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் பார்த்தோம், லூக்கா 1:48 தாய் மரியாளுடைய பாடு, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். இது அன்னை மரியாளுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய அருளை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும், இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பார் என்று சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அன்னை மரியாதைக்குரிய பாடு மட்டும் இல்லை, ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து இதோ உன்னுடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு நீ சரண்டர் ஆயிட்டுன்னு சொன்னா நீ பேறு பெற்றவளே. ஆமென். ஆமென். அடிமையின் தாழ்நிலை அவர் கண்ணோக்குகிறார். முடிவு உன்னுடையது அல்ல, முடிவு அவருடையது. ஆமென். நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் நீ எடுத்துட்டே இருப்ப, ஆனால் அதுக்கு முடிவு கொடுப்பவர் அவர். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 ஆமென். ஆமென்.